ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு க்ரைம் பிரான்ச். இன்னைக்கு நான் பேச போகிற க்ரைம் இன்சிடென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த உலகத்தில் கனவுன்ற ஒன்று இல்லாத ஒருத்தரை நம்மளால் பார்க்கவே முடியாது. நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூட கனவு காணுங்கள்னு சொல்லியிருக்காரு. காரணம், கனவு தான் நம்மளை அதை நோக்கி ஓட வைக்கும், அதற்கான முயற்சிகளையும் எடுக்க வைக்கும். ஆனால் அந்த கனவுகளை எட்டி பிடிக்கிற முதல் படியில் அது சிதைக்கப்பட்டா? நம்ம க்ரைம் பிரான்ச்சோட கேஸ் ஃபைல் 7ல் பார்க்க போகிற கேஸ் லாஸ்ட் வாக் ஆஃப் ஹோப். 19 ஜனவரி 1996, நான்ஜிங், ஜியாங்சு, சைனா. அப்போது அங்கே உரைய வைக்கிற பனிக்காலம். துப்புரவு பணியாளர் ஒருத்தர் சுத்தம் பண்ணும்போது அங்கே ஒரு பிளாஸ்டிக் பைகள் நிறைய இறைச்சிகளை கண்டெடுக்கிறாங்க. அது பார்க்க பன்றி இறைச்சி மாதிரி இருக்க சந்தோஷமாக அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த இறைச்சி குயில்களுக்கு நடுவில் அவங்க பார்த்தது 3 மனித விரல்களை. அந்த நொடியை வெடவெடுத்து போன அவங்களுக்கு அப்போதான் தெரிஞ்சது, தனக்கு கிடைச்சது பன்றி இறைச்சி இல்லை, அதற்கு மாறா துண்டு துண்டுகளாக வெட்டப்பட்ட மனித உடல்னு. உடனடியாக போலீஸை தொடர்பு கொண்டு நடந்த விஷயங்களை சொல்லி போலீஸ்க்கு அந்த பிளாஸ்டிக் பை இருந்த இடத்தையும் அடையாளம் காட்டுறாங்க. அதற்கு பிறகு போலீஸாரால் நடத்தப்பட்ட தீவிர தேடுதல் வேட்டையின் பயனா நான்ஜிங்கில் இருந்த யூனிவர்சிட்டி, அதோட ஸ்டேடியம், என்ட்ரன்ஸ் கேட், ஹாஸ்பிட்டல், ரோட் சைட்ஸ்னு மொத்தம் 8 லொக்கேஷனில் ஹியூமன் ரிமைன்ஸ் நிறைந்த பிளாஸ்டிக் பைகள் கண்டெடுக்கப்படுது. அந்த ரிமைன்ஸ் துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருந்ததுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல. அதாவது போலீஸே இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கோல்ட் பிளட் மர்டரா இந்த கேஸ் அப்போது பார்க்கப்பட்டது. காரணம், அப்படி கண்டெடுக்கப்பட்ட அந்த ஒரு இறந்த உடல் மொத்தம் 2000 துண்டுகளாக வெட்டப்பட்டிருந்தது. அது பார்க்க எப்படி இருந்ததுன்னா, நம்ம சமைக்க சின்ன சின்னதாக கட் பண்ணப்பட்ட ஃப்ரோசன் மீட்ஸ் வாங்குவோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அந்த உடலின் தலை மற்றும் இன்டர்னல் ஆர்கன்ஸ் பல நாட்களுக்கு வேக வைக்கப்பட்ட நிலையில இருந்திருக்கு. ஆனால் அந்த உடலின் ஹார்ட், லிவர் போன்ற ஆர்கன்ஸ் மிஸ்ஸிங். ஃபாரன்சிக் டீமால் அந்த உடல் ஒரு பெண்ணுக்கு சொந்தமானதுன்னு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதை தாண்டி வேறு எந்த எவிடன்ஸும் அவங்களுக்கு கிடைக்கல. அப்போது போலீஸ்கிட்ட ஆல்ரெடி ஒரு பொண்ணோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருந்தது. அதற்காக கம்ப்ளைண்ட் பண்ணவங்களை அடையாளம் காண கூட்டிகிட்டு வராங்க. அப்படி வந்த அவங்க அந்த இறந்த உடலின் முகத்தில் வலது கன்னத்தில் இருந்த மச்சத்தை வைத்து அது காணாமல் போன தங்களோட பொண்ணு டியாவ் ஐக்கிங்னு அடையாளம் காட்டுறாங்க. இந்த அளவுக்கு கொடூரமாக கொல்லப்பட்ட இந்த டியாவ் ஐக்கிங் யாரு? மார்ச் 1976 ஷங்காவ் ஜியாங்யான் டிஸ்ட்ரிக்டில் 3வது பெண் குழந்தையாக பிறக்கிறாங்க. அவங்க குடும்பம் ரொம்பவே வருமானத்திற்கே கஷ்டப்பட்டதால் டியாவின் அக்கா ஹைஹுவா ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் டியாவ் ரொம்பவே நல்லா படித்து நான்ஜிங் யூனிவர்சிட்டியில் சேருகிற அளவுக்கு அவங்களோட தகுதியை வளர்த்துக்கிறாங்க. அக்டோபர் 1995 நான்ஜிங்க்கு வந்த டியாவ் யூனிவர்சிட்டிஸ் ஸ்கூல் ஆஃப் அடல்ட் எஜுகேஷனில் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் மேஜர் படிக்கிறாங்க. படிப்பில் டியாவ் ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருக்க அவங்களோட கவனத்தை சிதற வைக்கக்கூடாதுன்னு டியாவின் குடும்பம் அவங்களோட கம்யூனிகேஷன்ஸை லிமிட்டாக வைக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, டியாவின் தாத்தா இறந்த விஷயம் மற்றும் அவங்க அக்காவின் கல்யாணத்தை கூட டியாவுக்கு சொல்லலை. வறுமை கோட்டிற்கு கீழே இருந்து கஷ்டப்பட்டு யூனிவர்சிட்டி வந்த டியாவ் தான் அந்த குடும்பத்தில் உருவாக போகிற முதல் பட்டதாரி. அதற்கு அவங்க போடுற அந்த உழைப்பு தங்களால் வீணாக போகக்கூடாதுன்னு டியோவிற்கு மோரல் சப்போர்ட்டாக இருந்த அந்த குடும்பத்திற்கு அப்போ தெரியாது, தங்களோட மொத்த கனவாக இருந்த அந்த தேவதையின் பயணம் முற்று பெற போகுதுன்னு. 10 ஜனவரி 1996 அன்னைக்கு ஈவினிங் டார்மெட்ரி, அதாவது ஹாஸ்டலில் டியாவ் மற்றும் அவங்களோட ரூம்மேட்ஸ் தடை செய்யப்பட்ட மின்சார சாதனத்தை பயன்படுத்தினால யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்டால் பனிஷ் பண்ணப்படுறாங்க. அப்போது எந்த தப்பும் செய்யாமல் தான் ஏன் தண்டனையை அனுபவிக்கணும்னு அவங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபட்ட டியாவ் ஐக்கிங் கோவத்தில் ரெட் கலர் வின்டர் கோட் ஒன்றை எடுத்து போட்டுட்டு வேகமாக அங்கே இருந்து வெளியே போகிறாங்க. அதுதான் டியோவை அங்கே இருந்தவங்க கடைசியாக உயிரோடு பார்த்தது. அதற்கு பிறகு பிளாஸ்டிக் பைகளில் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையில தான் கண்டெடுக்கப்பட்டாங்க.
போலீஸ் டியாவாய் கிங்கின் இறந்த உடல்கள் கிடைத்த இடங்கள் முழுவதும் குற்றவாளிக்கான தேடுதல் வெட்டிய தொடங்குறாங்க. அப்போதைக்கு போலீஸ் கெஸ் பண்ண ஒரு விஷயம், டியாவாய் கிங்கின் உடல் வெட்டப்பட்ட முறையில் இந்த கொலையை செய்தது கறிக்கடை வச்சிருப்பவங்க இல்லைனா கை தேர்ந்த சர்ஜனாக இருக்கணுன்றது தான். அது மட்டும் இல்லாமல் இது செஞ்சவங்களுக்கு டியாவாய் கிங்கின் மேலே பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினச்சாங்க. ஒரு சில பேரை சஸ்பெக்டாக அரெஸ்ட் பண்ணி விசாரணையும் செய்தாங்க. ஆனால் எந்த எவிடன்ஸும் இல்லாதனால அவங்கள விடுதலை செய்கிறாங்க. மாதங்கள் வருடங்களாக மாறுது. டியாவாய் கிங்கின் கேஸில் எந்த முன்னேற்றமும் இல்லை. அது ஒரு கோல் கேஸாக மாற ஆரம்பிக்குது. 2016 நான்ஜிங் போலீஸ் டியாவாய் கிங்கின் அம்மா அப்பாவிடம் இன்னும் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குன்னு மட்டும்தான் சொன்னாங்களே தவிர அவங்களால குற்றவாளியை கண்டுபிடிக்கவே முடியலை. யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் டியாவாய் கிங் மிஸ்ஸிங்னு அவங்க இறந்த உடல் கிடைக்கும் வரைக்குமே அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட தகவல் சொல்லலை. அதனால யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்டின் அலட்சியத்திற்காக டியாவாய் கிங்கின் அக்கா லா சூட் ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் அதற்கு பிறகு அந்த லா சூட் நிராகரிக்கப்படுது. டிஎன்ஏ டெக்னாலஜி இல்லாத டைமில் நடந்த கேஸ்ன்றதால இப்போ வரைக்கும் இந்த கேஸ் சால்வ் பண்ணப்படலை. டியாவாய் கிங்கை இவ்வளோ ப்ரூட்டலாக கொலை செய்கிற அளவுக்கு யாருக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருந்திருக்கும்? அன்னைக்கு கோவமாக வெளியே போன டியாவாய் கிங்க்கு அப்படி என்ன நடந்திருக்கும்ன்ற மர்மம் அவங்கள தவிர வேற யாராலையுமே கட்டவிழ்க்க முடியாது. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென், குட் பை.